தமிழ் மொழி கற்பித்தல் ஆசிரியர் பட்டய பயிற்சி 2ஆம் ஆண்டில் இருக்கக்கூடிய புத்தகத்தில் கடிதம் எழுதுதல் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். கடிதம் எழுதுதலோட நோக்கங்கள் என்ன அப்படின்னா, தொலைவில் உள்ளவரிடம் தொடர்பு கொள்ளுதல், வாய்மொழியால் சொல்ல இயலாதவற்றை அறிவித்தல், பயணச் செலவையும் காலம் வீணாவதையும் தவிர்த்தல், உறவை மேம்படுத்துதல், தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளல், பாராட்டுகள் வழங்குதல், நன்றி தெரிவித்தல், உள்ளத்துணர்வை எழுத்துருவாக்கல், கற்பனையாற்றல் வளர்த்தல், கோவையாக எழுதும் திறன் வளர்த்தல். ஸோ இதெல்லாமே கடிதம் எழுதுவதால் நோக்கங்கள் நிறைவேற்றப்படுது. கடிதத்தோட வகைகள்னால் 2 வகைப்படும். உறவுமுறை கடிதம், அலுவலக கடிதம். இவ்விரு கடிதங்களையும் வடிவ நிலையில் 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். முன்பகுதி, உடற்பகுதி, இறுதிப்பகுதி. உறவுமுறை கடிதம் எழுதும் படிநிலைகள் என்னென்னா, ஃபஸ்ட்டு அனுப்புனர் முகவரி. இது கடிதத்தின் தலைப்பகுதியின் வலப்பக்க மூலையில் அமைவது. அனுப்புனர் பெயரை தவிர்த்து முகவரி மட்டும் எழுத வேண்டும். அனுப்புனர் முகவரி, அனுப்புனர் பெயரை தவிர்த்து, அதாவது வலது பக்க மூலையில் உறவுமுறை கடிதத்தை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து விழி அழைப்பு. இது கடிதத்தோட இடப்பக்கம் அமைவது. இதனை கடிதம் எழுதுவோருக்கு பெறுவோருக்கும் உள்ள உறவுக்கேற்ற சொற்களாக இருக்கலாம். கடித செய்தி, கடித பொருட்பகுதி என இது விழித்தொடருக்கு கீழ் அமைவது. இதன் அளவும் பொருளும் கடிதம் எழுதுவோரின் எண்ணத்தை பொறுத்து அமையும். இனிய எளிய தெளிவான தொடர்களாக அமைப்பது நலமாக இருக்கும். கடிதத்தை பெறுவோரின் அறிவு தகுதிக்கேற்ற மொழிநடையை பின்பற்ற வேண்டும். மனம் மொழிப்புலமையை காட்டும் களமாக கடிதம் அமைதல் கூடாது. வணங்கற் பகுதிங்கிறது இது கடிதத்தின் செய்திகளின் கீழ் வலப்பகுதியில் அமைவது. இதில் கடிதம் எழுதுவோருக்கும் பெறுவோருக்கும் உள்ள உறவுக்கேற்ற தொடர்கள் அமையும். ஒப்ப பகுதினா இது வணங்கற் பகுதிக்கு கீழ் அனுப்புனர் கையொப்பம் இடுவது ஆகும். தமிழர் தாய்மொழியாக உடைய நாம் எவ்விடத்தும் நம் கையொப்பத்தை தமிழ் மொழி இடுவதே நமக்கு ஏற்ற தகுதியாகும். இதனை கவனத்திற்கொண்டு இளம் பருவம் முதல் தமிழில் கையெழுத்திடுவதை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். பெறுநர் முகவரிங்கிறது கடிதம் ஒன்றை தாளாக இருப்பின் கையொப்ப பகுதியின் நேர் இடப்பக்கம் கீழ் பகுதியில் இது அமைவது. பெறுநர் பெயர் உள்ளிட்ட தெளிவான முகவரி அஞ்சல் குறியீட்டினுடன் அமையுமாறு எழுத வேண்டும். அஞ்சல் அட்டை, அஞ்சலுறை கடிதமாக இருந்தால் பின்புறத்தில் கடிதம் எழுதுவர் முகவரி, கடிதம் எழுதுவதற்கென்ற கடிதம் பெறுவோர் முகவரிக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள இடத்துல எழுதணும். ஸோ உறவுமுறை கடிதத்தோட உதாரணம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ அடுத்தது அலுவலக கடிதம் எழுதும் படிநிலைகள் அப்படின்னா, அலுவலக கடிதம் தனியால் கடிதமாகவும் கூட்டு கடிதமாகவும் எழுதும் முறை உள்ளது. இதில் தனி ஒருவருக்கு வேலை வேண்டும் விண்ணப்பம், புகார் விண்ணப்பம், பொது நன்மை கருதி அரசின் உதவி வேண்டும் விண்ணப்பம், துறை சார்ந்த கடிதங்கள் ஆகிய யாவும் அடங்கும். அனுப்புனர் முகவரி ஃபஸ்ட்டு அனுப்புனர் முகவரி கடிதத்தின் தலைப்பின் இடப்பக்கம் அமைவது. அனுப்புரின் பெயர் உள்ளிட்ட முழு முகவரியை தெளிவாக எழுத வேண்டும். அடுத்தது பெறுநர் முகவரி. இது அனுப்புனர் முகவரின் கீழ் அமைவது. இவ்வகை கடிதத்தில் பெறுநரின் இயற்பெயர் எழுதக்கூடாது. அவர் ஏற்றுள்ள பணித்தகுதி பெயரை எழுத வேண்டும் என்பது கவனிக்கத்தக்கது. விழி அழைப்பு. இது கடிதத்தின் இடப்பக்கம் அமைவது. உறவுமுறை கடிதம் போல் அல்லாமல் பெறுவோரின் பணித்தகுதி மதிப்பை குறிக்கும் வகையில் இவ்விழித்தொடரை அமைக்க வேண்டும். பொருள் இது விழித்தொடருக்கு கீழ் அமைவது. கடிதத்தின் தேவையை இப்பகுதியில் ஓரிரு வரிகளில் சுருங்க உரைக்க வேண்டும். கடித செய்தி உடற்பகுதி. இது பொருள் பகுதிக்கு கீழ் அமைவது. கடிதத்தின் பொருள் குறிப்பிட்ட சுருக்கத்தின் விளக்கம் தெளிவாக இருக்க வேண்டும். இப்பகுதியில் சில தம்மை குறைத்து மிகைப்படுத்தியும் பெறுநரை வானவள புகழ்ந்தும் எழுதுவர். இம்முறையை நீக்கி நம் தேவையான காரணத்தை காரியத்தோடு உரைப்பது போதுமானது. இப்பகுதி தேவை ஓரளவு விளக்கம் பெறலாம். வணங்கற் பகுதி. இது கடித செய்திக்கு கீழ் வலப்பகுதியில் அமைவது. அனுப்புனருக்கும் பெறுநருக்கும் உள்ள உண்மைத்தன்மையும் பணிவையும் காட்டுவதாக இருக்க வேண்டும். உறவுமுறை கடிதம் போல் அன்பை புலப்படுத்தக்கூடாது. ஒப்ப பகுதி. இது வணங்கற் பகுதியின் கீழ் அமைவது. அனுப்புரின் கையொப்பம் இடம்பெற வேண்டும். அலுவலக கடிதங்கள் சில நேரங்களில் குறிப்பிட்ட அலுவலருக்கு பதிலாக அவர் கீழ் பணிபுரியும் அலுவலர் ஒப்பமிடுவதும் உண்டு. நாள் இடம் கடித செய்திக்கு கீழும் அனுப்புனர் ஒப்பத்திற்கு நேர் இடப்பக்கமும் இது அமைய வேண்டும். இடம் முன்னும் நாள் பின்னுமாக. ஃபஸ்ட்டு இடம், நாள் பின்னாடி 2ஆவதாக இருக்கணுங்கிறாங்க. ஸோ மாதிரி அலுவலக கடிதம் இங்கே கொடுத்துருக்காங்க. அனுப்புனர், பெறுநர், அடுத்தது ஐயா, அடுத்தது பொருள், ஸோ அடுத்தது நன்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது தங்கள் உண்மையில் ஃபஸ்ட்டு இடம், அடுத்தது நாள்.